கிறிஸ்துவுக்கே புகழ். திருப்பாடல்களை தியானிப்போம், இறை ஆசீரை பெறுவோம் என்ற தொடரில் 14 நாட்களாக 81 அதிகாரங்கள் தியானித்திருக்கிறோம். இன்று 82ஆம் அதிகாரம் முதல். திருப்பாடல்கள் அதிகாரம் 82. தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருளியிருக்கின்றார். தெய்வங்களுக்கிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள்? எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள்? எளியோர்க்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். உங்களுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள். பூ உலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்துவிட்டன. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும், அதில் நீதியை நிலைநாட்டும். ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 83. இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். கடவுளே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். இறைவனே, அமைதியாயிராதேயும். ஏனெனில் எதிரிகள் அமளி செய்கின்றனர். உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள். மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள். பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்து விடுவோம். இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள். உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மயேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள். அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தரும் வலக்கையாயிருந்தனர். மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சிசராவுக்கும் யாபீனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும். அவர்கள் ஏதோரில் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள். ஓரேபுக்கும் சேயேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும். செபாருக்கும் சல்முனாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும். ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். என் கடவுளே, சூறாவளியில் புழுதி என, காற்றில் பதரென அவர்களை ஆக்கியருளும். நெருப்புக்காட்டை எரிப்பது போலவும் தீக்கணல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும். உமது புயலால் அவர்களை துரத்திவிடும். உமது சூறாவளியால் அவர்களை திகிலடையச் செய்யும். ஆண்டவரே, மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும். அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக, நாணமுற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் எனும் பெயர் தாங்கும் உம்மை, உலக அனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 84. திருக்கோவிலுக்காக ஏங்குதல். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே,
என் கடவுளே. உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 85. நாட்டின் நலனுக்காக மன்றாடல். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர்? தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும்? மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். நான் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவையே நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆமேன்.